வியூவர்ஸ், நான் உங்கள் சாய்பாபா சேனல்லேருந்து பேசுகிறேன். நீங்கள் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜோ கான்வர்ஸ் நைட்மேர்ஸ் அண்ட் டே ட்ரீம்ஸ் சீசன் 1 எபிசோடு 5 பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட நேம் வந்து த அதர் சைடு. இதோட டேரக்டர் வந்து ராண்டால்ஃப் ஜைனி, ரைட்டர் வந்து ஜோ கான்வர். இதோட கேஸ்ட் வந்து சீதா நுசன்டி, கிக்கி நரேந்திரா. இதோட கதை என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஹீரோ வந்து ஒரு பெயிண்டராகவும் டிக்கெட் கலெக்டராகவும் இருக்கார். ஸோ அவர் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வாழ்ந்துட்டுருக்காரு. ஸோ அவருக்கு புதுசாக ஒரு வேலை தேடுறேன் அப்படின்னு அவங்க ஒய்ஃப் கிட்ட அவங்க பையன்கிட்ட சொல்கிறாரு. ஸோ அதில் ஒய்ஃபுக்கு வந்து பெயின் வந்துடுது. ஸோ அதுக்காக அவர் வெளியில் போகிறாரு மெடிசன் வாங்கிட்டு வரலான்னு. ஸோ இந்த மெடிசன் வாங்கிட்டு வரலான்னு போகும்போது ஒரு தேட்டரை பார்க்குறாரு. அந்த தேட்டருக்குள்ளே போகிறாரு. போயிட்டு அவருடைய டிக்கெட் கலெக்டர் வேலையை கொஞ்சம் ஆசை வந்து பண்ணிடுறாரு. ஸோ திரும்பி வந்து வீட்டுக்கு பார்க்கும்போது அவங்களுடைய ஒய்ஃபும் அவங்களுடைய பையனும் ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. இவ்வளோ நாள் எங்கே போயிருந்தீங்க, 2 வருஷமாக நீங்கள் காணாமல் போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இவருக்கு எதுவுமே புரியல. போயிட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து வந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த டைம் எனக்கு டிஃப்ரென்ஸ் கரெக்டாக தெரியல. ஸோ அவரும் அவங்க ஒய்ஃப் கிட்ட எவ்வளோன்னு ட்ரை பண்ணி சொல்லலான்னு பார்க்குறாரு. கடிச்சு அவங்க ஒய்ஃபை கண்டுபிடிச்சிட்றாங்க. ஸோ அதுக்கப்புறமும் இப்போ வெளியில் போய் சாப்பிட்லான்னு போகிறாங்க. சாப்பிட்லான்னு போது ஒரு சிகரெட் பிடிக்கிறதுக்காக வெளியில் வராரு. ஸோ அப்போது ஒருத்தர் பைக்கு தள்ளிக்கிட்டே வராரு. உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்டுட்டு இவர் வந்து அவர் ஹெல்ப் பண்ண போக அவன் வந்து ஆக்சுவலாக பைக்கை திருடிட்டு வந்திருக்கான். ஸோ அவங்களுடைய ஓனர்ஸ் வந்து இவங்க 2 பேரையும் பிடிச்சி அடிக்கலான்னு பண்ணும்போது இவர் தப்பிச்சு ஓடி திருப்பி அதே தேட்டருக்குள்ளே வந்துடுறாரு. ஸோ திருப்பியும் ஒரு 3-4 வருஷம் போயிடுது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் இன்னொருத்தரோட வந்து மேரேஜ் பண்ணிவிட்டு அவங்க ஒரு இன்னொரு இடத்துக்கு போயிடுறாங்க. ஸோ இவரும் போய் கெஞ்சி பார்க்குறாரு, அவங்க வரமாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா நடந்த கதைகள் தான் இந்த த அதர் சைடு. இதோட பாசிட்டிவ் வந்து இதோட டைம் டியூரேஷன். அந்த டைம் டியூரேஷனுக்குள்ளே ஒரு கேரக்டர் டெப்த், அந்த இந்த கேரக்டரை வச்சு ஃபாலோ பண்ணுறது, அந்த கேரக்டரோட எமோஷ்னல் பெயின், அவருடைய ட்ராமா, இது வந்து ஒரு சஸ்பென்ஸாக இருக்கும். இவர் வந்து ஆக்சுவலாக அந்த பில்டிங்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவர் ஒரு காட்டுக்குள்ளே தான் நின்றுட்டுருப்பார். கடைசியாக அவங்க ஒய்ஃப் வந்து எவ்வளோ கெஞ்சி கூட்டிகிட்டு போகலான்னு பார்ப்பாங்க. ஆனாலும் கூப்பிட்டு போக முடியாதுன்றத காரணத்தினால அவர் உயிரோடு இருக்காரா இறந்துட்டாரா அப்படின்ற மாதிரி தெரியாது. ஸோ இதுதான் அந்த அதர் சைடு அப்படின்ற இந்த ஜோ கான்வர்ஸ் நைட்மேர்ஸ் அண்ட் டே ட்ரீம்ஸோட பாசிட்டிவ்ஸ். நெகட்டிவ்ஸ்னு எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்லை. ஒரு நெகட்டிவ் வேணால் சொல்லலாம். எப்படின்னா, அது எதனால உங்களுக்கு டைம் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது அந்த இடத்துக்கு போனால் மட்டும். அதை கொஞ்சம் பேக் ஸ்டோரி கொஞ்சம் சொல்லியிருந்தாங்கன்னா ஸோ நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஆனால் பரவாயில்ல, அதுவும் சொல்லாமல் இருந்தது ஒரு சஸ்பென்ஸ்லேயே முடிச்சிருக்காங்கன்ற நான் நினைக்கிறேன். ஸோ இந்த கதை நான் உங்களுக்கு சொன்னது பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி 4 எபிசோட் போட்டிருக்கேன். அந்த 4 எபிசோடு பார்த்தீங்கன்னா லைன் பிரகாரமாக இருக்கும். ஸோ அந்த 4 எபிசோடை பார்த்தா இது புரியும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் பாருங்கள். தேங்க்யூ.